அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல்லாண்ட் எபிசோட் 43 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? இவங்களுக்கு 2 மாதம் லீவ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது நம்ம தங்சான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வீட்டுக்கு திரும்ப வரான். அவங்க அப்பா இருந்தார் இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு வரான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தூசி படிஞ்சு போயிருக்கு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த ஒரு அயன் அப்படிங்கிறத எடுத்து பட்டறையில் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இரும்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இவன் அப்போ தான் யோசிக்கிறான், பா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா ஹிடன் வெப்பன் செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள் வரைகிறான், நிறைய வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு வரைஞ்சிக்கிட்டே இருக்கான், என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரான்ப்பா. இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, எப்பா ஒரு வழியாக வந்துட்டியா நீ, சரி சொல்லி என்ன செஞ்சிருக்க, இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறான். என்னடா இது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஃப்ளையிங் க்ளா அப்படின்னு சொல்கிறான். இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு. ஸோ எவ்வளோ ஹார்டான ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக தொலைச்சி போயிடும். அதுக்கப்புறமா என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இது மேலே வந்து ஒரு கல் ஒன்று வைக்கிறான், அந்த கல்லை ஈஸியாக வந்து உடச்சிடுதுப்பா. ஸோ மூபாய்க்கு வந்து டைகர் பவர் இருக்கு இல்லையா, அவனா சொல்கிறான் என்னோட கிளாஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு சொல்கிறான். அதான் தங்சான் சொல்கிறான், இதுக்கு 3வது ஒரு வேலையும் இருக்குது, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெப்பனை என்ன பண்ணுறான், ஒரு மரத்தை நோக்கி நீட்டுறான். நீட்டி சுட்ட உடனே அது சர்ன்னு போயிட்டு என்ன பண்ணுது, அந்த மரத்தை தொலைச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுதுப்பா. ஒரு ஆங்கர் மாதிரி யூஸ் பண்ணி இவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஏற முடியுது. ஸோ இவன் என்ன சொல்கிறான், இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 மீட்டரான். ஸோ இதால் 150 கிலோ வரைக்கும் தாங்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வெப்பனை கொடுக்குறான்ப்பா அவன். இதில் விஷயம் என்னன்னா, இந்த வெப்பன்ஸ் அவன் செஞ்சது எல்லாமே நார்மல் மெட்டல்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கான். ஆனால் இது செய்யறதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்பெண்ட் ஆகும். அதுதான் பிரச்சனையே. இப்போ இவங்க வந்து ஸ்கூலை காலி பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஃப்ராண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் அந்த ஊஜி இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பலாம் கவலைப்படாதப்பா, நம்ம கண்டிப்பாக திரும்பி இங்கே தான் வரப்போகிறோம், ரிட்டையர்மெண்ட்டுக்காக இங்கே வரும்போது நான் வேணா உங்க கூட வரேன் அப்படிங்கிறாரு. எனக்குன்னா அவ்வளோ வயசாச்சு, கையறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஃப்ராண்டரு. ஸோ 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தீங்க இல்லையா, உங்கள் ரெஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஃப்ராண்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம மாஸ்டர் தூக்கிட்டு பறந்து போகிறாரு. மாஸ்டர் கத்துறாரு, டியோ என்னால் நடக்க முடியும், விடியா என்ன கீழேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்காரோட சாண்ட்விச் இருக்கு இல்லையா, அந்த பவரை யூஸ் பண்ணி பறந்து போகிறாங்கப்பா. இப்போ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா இவனுக்கும் ஷாவுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரொமான்ஸ் மாதிரி காட்டுறாங்கப்பா. ஒன்றும் இல்லை, அவளை கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் தனியாக உட்காந்துருக்காங்க. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் வந்து அழுத்தி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா திரும்ப கொண்டு வந்து விட்டுறான். அதாவது இவன் செஞ்ச எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு எபிசோட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் மாதிரி தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டில் கிளம்பி போகிறாங்க. அந்த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கலைபரமாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே போலீஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, எப்பா 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தீங்கல்ல, இங்கே சோல் அரினா இருக்குது, சரியா போய் சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. அந்த டைமில் மூபாய் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, நாங்கள் சண்டை போடுறோங்க, ஆனால் இந்த காசை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கிறான். அதான் அவர் சொல்கிறாரு, டேய் என்னை பார்த்து என்னடா நினச்ச நீ, இந்த காசெல்லாம் எனக்கு வேணாம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, போ முதல்ல சண்டை போடு அப்படிங்கிறாரு. இந்த ஒரு அரினா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அதாவது இவ்வளோ நாள் சாக்லேட் பாய்ஸ் கிட்ட சண்டை போட்டு திடீர்னு ரகட் பாய்ஸ் கிட்ட வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு அரினா. ஸோ இதுக்கு மேலே என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். இந்த எபிசோட் ரொம்ப ஷார்ட் தாங்க, நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.